ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு நின்றுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ரொம்ப பசி ஓவரானனால நாங்கள் மைசூருக்கு போய் தான் சாப்பிட்லான்னு முடிவில் இருந்தோம். ஆனால் எங்களால் முடியல. அதனால் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். மம்மி ஆல்ரெடி இட்லி காலையிலே ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லி அப்புறம் தக்காளி குருமா, தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போது அதை நம்ம டப்பாவாக போட்டு இங்கே பாருங்கள், ஒரு டப்பாவில் 4 இட்லி, எப்படி 4 இட்லி எல்லாத்துக்கும் ஒரு 5 டப்பாவில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். பாருங்கள், உள்ளே பரிமாறுதல் நடந்துட்டுருக்கு. பாப்பாவுக்கு பயங்கர பசி. பாப்பா தான் ரொம்ப டயர்டாயிட்டா, குழந்தைக்கு தூக்கமே இல்லை. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம். இடத்த பாருங்களேன். நிக்க கூடாது, நாங்க கடை இருக்கிறதுனால நின்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சைடு கடை இருக்கு, பிளஸ் கார் எல்லாமே நிக்குது. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் நின்னோம். மோஸ்ட்லி இங்கே இந்த குரங்கெல்லாம் ஜாஸ்தி இல்லை, அந்த சைடு தான் இருந்துச்சு. இந்த சைடு அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் நின்றுக்க மாட்டோம். ஏன்னா அது கொடுக்கவும் கூடாது, தப்பு. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கலனாலும் தப்பு. என்ன பண்ணுறது? ஆனால் சரி விடுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ அங்கே இருந்துச்சு, இந்த மாடு அங்கே இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ருக்க பார்த்தா அப்படியே இங்கே நின்றுடுச்சு. அதனால் நாங்கள்லாம் பயந்துட்டோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி கீச்சின மாதிரி இருக்கு. அதனாலேயே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். அதுக்கு நாங்கள் ஒரு இட்லி வச்சோம். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக பறந்த மாதிரியே இருக்குது. அநேகமாக அது புளி பண்ண வேலையாக தான் இருக்கும். அதனாலே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் ஒரு இட்லி வச்சா அது நல்லா சாப்பிடுது. அப்புறம் அதே கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. காஃபி குடிச்சியா? இப்போ காஃபி நாங்கள் அப்படியே குடித்தோம்ல, அது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது தீத்தே ஆகணும்ல, அதுதான் எங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அவள பாருங்க, அவதான் கெத்தா உட்காந்துருக்கா. இட்லிக்கு யாராச்சும் சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அவ சாப்பிடுவா. மூச்சி பாருங்க, உட்காந்து பண்ணாச்சு. இப்போ நாங்க ஸ்ட்ரைட்டா காஃபி குடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா கிளம்புறது தான். இப்போ அந்த மாடு நோக்கி வருது. நான் தான் வந்துட்டேன். சரி, இப்போ நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்? நஞ்சன்கூடுன்னு ஒரு கோவிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறோம். பாய். ஹலோ ஃபேம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த மரம் அங்கே டிஃப்ரென்ஸாக இருக்கும். தமிழ்நாடு பார்டருக்கும் கர்நாடகா பார்டருக்கும் எல்லாம் நட்டுக்கிட்டு இருங்க. அதான் உண்மை. மரம் பாருங்க, என்ன ஹைட்ல இருக்குது பாருங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, வேண்டாம், அந்த டாபிக் மாத்துறேன். இப்போ இது போற வழியில ஒவ்வொரு மரமும் அந்த இடத்துல நின்றுருக்கு. அதனால அங்க ஒவ்வொரு மரத்தை பாக்குறோம். இங்க நிறைய மரம் பாக்குறோம், நிறைய நிழல் இருக்கு, நிறைய கடை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம்? மைசூர். அப்ப அந்த மலை திம்போ எல்லாம் தாண்டி வந்தாச்சா? அதெல்லாம் முடிஞ்சு இப்ப சிட்டியா? ஃபாரஸ்ட் மாதிரி. அங்க ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் போது இங்க பேக்கரி இருக்கு, வீடு இருக்கு, நிறைய கோவில் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா வீடு, பேக்கரி, பழக்கடை, காய்கடை, மீன் கடை, எல்லா கடையும் வந்துட்டு போகுது. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கு. இங்க நாங்க பார்த்தோம், இந்த மோஸ்ட்லி இந்த தானியத்தெல்லாம் இங்க ஜாஸ்தி இங்க பயிரிடுறாங்கன்னு நினைக்கிறோம். இந்த கம்பு, சோளம், ராகி நீங்க உங்களுக்கே தெரியும் கர்நாடகால ராகி எவ்வளவு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அங்க அவங்க மெயின் ஃபுட்டாவே ராகியை பாக்குறாங்க. களி பண்ணுவாங்க வச்சு, அங்க களி சாப்பிடுவாங்க எப்பவுமே. அதுதான் அவங்களோட ஃபேவரட் டிஷ்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் அது எல்லாம் இருக்க மாட்டேன்.
தான் வந்து அவங்க. ஆனா வந்து நமக்கு வந்து சாப்பாடு தான் சாப்பிட்ட மாதிரி. தட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். களி சாப்பிட்டா அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் தெரியுமா? ஆனா வந்து எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, நமக்கு டேஸ்டே பிடிக்கிறது இல்லை. ஆனா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா சாப்பிடுறாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னல, அந்த ஊருக்கு போய் காட்டுறோம் அங்க எவ்வளோ ராகி மூட்டை, அப்ப ராகி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவங்க மோஸ்ட்லி அதை தான் மெயினா எடுப்பாங்க. அவங்க சாப்பாடே வேணான்னு கூட பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு ராகி வேணும், முக்கியம். பாத்தீங்களா நிறைய பேர் அங்க ராகி தோட்டம் அதான் அவங்க என்னதான் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் கூட வயல்ல போய் நல்லா அந்த ராகி எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு சூப்பரா வருவாங்க. அதான் ஃபேவரட்டான ஃபுட்டா? நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கப்போ ராகி கூழ் தான் குடிப்போம். அங்க இருந்து ராகி கொண்டு வந்து அதை கிளீன் பண்ணி அதை மாவாக்கி செர்லாக்லாம் வந்துட்டு இந்த மேடம் தான் செர்லாக்லாம் குடிச்சாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் தான் சர்லாக். நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க பாட்டி எங்க அம்மா அவங்க எல்லாமே ராகி தான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கூழ், ராகி கூழ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க பேசுறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்க கன்னடக்காரங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நாங்க அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியில நாங்க தமிழ் பேசினா இருந்தாலும் ஃபேமிலியில அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் நாங்க கன்னடக்காரங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அங்க இருந்து ராகி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு வந்து கூழ் செஞ்சு எங்களுக்கு டெய்லியும் காலங்காத்தால எங்களுக்கு அதான் டிஃபன், ராகி கூழ் தான். சின்ன குழந்தையில இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே தான். இவெல்லாம் குடிக்கவே இல்லை, இவெல்லாம் பெரும் சர்லாக்குன்னு சொல்லி இவங்க மம்மி அதே பழக்கி விட்டாங்க. எனக்கு பிடிக்கல. நாங்கெல்லாம் ஃபுல்லா ராகி கூழ் ராகி சாப்பிட்டுதான் சின்ன வயசுல எல்லாம் முழுக்குன்னு இருந்தோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா போயிடுச்சு, வளர்ந்துச்சு. இது வந்து வேணும்னு பண்ணது என்னோட தெரியல பேசுவாங்க. அப்புறம் வந்து நான் பாருங்க மரம் நட்டுக்கிட்டு நிக்குதா, எவ்வளவு மரம் நட்டுக்கிட்டு நிக்குது. இந்த மாதிரி மரத்தை காமினி தமிழ்நாடு பார்டர்ல போய் தமிழ்நாடு பார்டர் இவங்க வந்து நான் பேசுற தமிழ ரொம்ப டேமேஜ் பண்றாங்க. நான் கரெக்டா தான் பேசுறேன். இது நம்ம தைல மரமாமா பாட்டி சொல்றாங்க. தைல மரம் சொல்றாங்க. தைல மரம், தைல வாசம் லைட்டா வருது, நல்ல வாசனை வருது. தைல வாசனை அப்படியே போயிட்டு இருக்கோம். மாம்ஸ் வந்து சீரியஸா டிரைவ் பண்றாரு. ரொம்ப சீரியஸா டிரைவ் பண்றாங்க. டைம் ஆச்சு, நாங்க பிளான் பண்ணது வேற, நடக்கிறது வேற. அது எப்ப பார்த்தாலும் நம்ம பிளான் பண்ணது நடக்காது. ஸோ வந்து நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே பார்த்துட்டே போகணும். இந்த பிளான் பண்ணாதீங்க, பிளான் பண்ணா அது வேஸ்ட் ஆகும். அதனால பிளான் மட்டும் பண்ணாதீங்க. எங்க போறதுன்னு மட்டும் பிளான் பண்ணுங்க. ஆனா அந்த டைமிங் இந்த டைமிங் போவான்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா டெய்லி எப்பவுமே லேட் ஆக்கிடுவாங்க. அது நாங்க சொல்ல உங்களை சொல்லணும் சரிங்களா? அமைதியா இருங்க. நான் என்ன பண்ணேன்? நான்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க சொன்ன பாருங்க, கடை வந்துருச்சா? கடை எல்லாம் வந்துச்சா? ஆல்வாடி கடை இது. தாளவாடி. This place name was தாளவாடி. Name is சரி ஓகே. எனக்கு இங்கிலீஷ் 2-3 இங்கிலீஷ் தெரியும். அது இப்போ வந்து நாங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ வந்துச்சுன்னா காட்டுறோம். இந்த மரம் மாதிரி நட்டுக்கு டீச்சர் மரம். ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ போற வழியில இங்க பாத்தீங்களா எவ்வளவு மாடு இருக்குன்னு சொல்லி. நாங்க அங்க பார்க்கும் போது ஒரே ஒரு மாடு 2-3 மாடு தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு மாடு. இது வளர்த்துவாங்களா இல்லன்னு இது வந்து திரியற மாடா? சொல்லுங்க ஏதாச்சும். எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, தெரிஞ்சா சொல்ல மாட்டோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அவ்வளவு மாடு இருக்கு, எல்லா மாடும் எல்லா விதமான மாடும் அங்க இருக்கு. அதான் நாங்க பார்த்தோம். கண்ணுக்குட்டியில இருந்து பெரிய குட்டி வரைக்கும் எல்லா மாடும். கண்ணுக்குட்டி பெரிய குட்டி. அதனால வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாடை வளர்த்துவாங்களா இல்ல இது பாட்டுக்கு எங்க மேய்ஞ்சிட்டு வருமான்னு சொல்லிட்டு. குட் பை காய்ஸ்.
ஹலோ ஃபேம்ஸ், நாங்கள் இப்போ எதுக்கு நின்றுருக்கோம்னா இளநீ குடிக்க. இப்போ வந்து வரும்போது நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்தோம். தூங்கிட்டோம் மோஸ்ட்லி, ஏன்னா அவ்வளோ டயர்டு. ஒரு ஆளே கேமரா எடுத்துகிட்டே இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்டு. அதே மாதிரி இங்கே வந்து இளநீ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அதனாலேயே வந்து வாங்கி குடித்தோம். ஒரு இளநீ 40 ரூபான்னு சொன்னாங்க. உங்கள் மைசூரில் வந்து இந்த ரேட் தான் விற்பாங்களா, இல்லை இங்கே தான் ஜாஸ்தியாக விற்கிறாங்களா கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் வந்து நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வெக்கமா இருக்காமா, ஆனா குடிக்கிறப்ப மட்டும் இல்ல. இப்ப எல்லாரும் டயர்ட் ஆகி முடியெல்லாம் பேய் மாதிரி ஆகி இப்போ நாங்க ஜூக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி ஐடியா. கோவில் நஞ்சன்கூடு கோவிலுக்கு போகணும்னு சொன்னோம்ல, அது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கு. இன்னும் அங்க போய் சுத்திட்டு திரும்பி அது ரொம்ப டயர்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜூக்கு போயிட்டு அங்க ஜூ வந்து உங்களுக்கு தனி வீடியோ வரும் பாருங்க. ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் அடிச்சாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா 1990 ருபீஸ்க்கு இப்போ அடிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் வரும்போதே 1000 ருபீஸ் அடிச்சுட்டு வந்தோம். மோஸ்ட்லி இங்க போற வரத்துக்கே 3000 ருபீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்க போய் கோவிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி நாங்க அடிச்சிட்டோம். ஸோ அதனால இப்போ டிராவலிங் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஜூக்கு போறதா, எங்கேயுமே நிக்கிறது இல்ல, சாப்பிடவும் ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா ஜூக்கு போய் அங்க என்ன சாப்பிட இருக்கோ பார்த்து சாப்பிடலாம். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். மெயினா இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா பாருங்க, கேட்டுறாத சாப்பிட. சரியா? உண்மைதான். என்ன சோத்து மூட்டை. சரி, நம்ம அப்படியே டிராவலிங் ஆரம்பிச்சாச்சு. ஜூல போய் பார்க்கலாம். பாய் பாய். இங்க ஒருத்தி கொறிச்சிட்டு இருக்கா. அப்போ கொறிக்கிறீங்களாமா? என்னது சிப்ஸாமா? சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கோங்க. பாத்தீங்களா, சொகுசு கால் மேல காலை போட்டு. வெயில் ஓவரா தான் இருக்கு இங்க மைசூர்ல. இப்படிதான் தாங்குறாங்க. அப்படியே போலாம், கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கி எந்திரிச்சு போலாம். எப்படிதான் இங்க சூப் போக 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு போலாம். பாய் பாய். ஹாய் ஃபேம்ஸ், நாம இப்போ எங்க இருக்கோம்னா இங்க மைசூருக்கு போற வழியில வந்து டோல் இருக்கு. இந்த டோலை தாண்டி தான் போகணும். இதுக்கு பே பண்ணணுமா? எவ்வளோ? ஆல்ரெடி வாங்கியிருக்கா நம்ம கிட்ட. ஆல்ரெடி மாமா வந்திருக்காங்கல்ல, ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க புதுசா வர்றீங்கன்னா நீங்க வந்து கார்டு வாங்கிட்டு தான் வரணும். கார்டு வேற ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணுமாமா. இல்லைன்னா கார்டு கேன்சல் ஆயிருமா? ஓகே சரி, யாரோ வர மாதிரி இருந்தா இந்த கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. திரும்பி பெட்ரோல் பங்கா எதுக்கு? ஓகே ஓகே சரி, பார்க்கலாம். இன்னொரு 45 மினிட்ஸ்ல நம்ம ஜூல இருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்கும். ஆல்ரெடி ஓவர் வெயிலா இருக்கு. வீட்டுல போய் படுத்து தூங்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க ஒருத்தி, அவ்வளவுதான் முடிஞ்சு. டயர்டா சங்கமி? நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க கொஞ்ச நேரம். ஆமா, இவ வந்து மாமா கூட கடலை போட்டுட்டு இருந்தா, அதனால வந்து இவனால தூங்க முடியல. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் நாங்கெல்லாம். சரி, போயிட்டு வரலாம். பாய் பாய். ஹலோ ஃபேம்ஸ், இங்க ஒரு கோபுரம் தெரியுது பாத்தீங்களா? அதுதான் நாங்க சொன்னோம்ல, கோவிலுக்கு நஞ்சன்கூடு டெம்பிள்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த கோவிலு. அதான் அங்கதான் அந்த கோவில் இருக்கு. இப்போ நாம போக முடியாது. இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சுனால நம்ம வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம்ல? பார்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். ஆனா அது செம்ம பெரிய கோவில். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காமி போப்பா. அது ஃபுல்லா செம்ம பெரிய கோவில், சிவன் கோவில்.
கோவில். சூப்பரா இருக்கும், அது போய் பார்க்கலாம். ஹலோ ஃபேம்ஸ், என்னடா வாய்ஸ் ஓவரில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களால் நஞ்சன்கூர் டெம்பிளுக்கு போக முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அதுதான் இந்த கோவிலோட கோபுரம். இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோவில். இங்கே சிவன் தான் மூலவராக இருக்காங்க. இந்த கோவில் கபினி ஆற்றங்கரை அருகில் கட்டப்பட்டிருக்கு. சிவனுக்கு உகந்த நாளான திங்கக்கிழமை இங்கே நிறைய பக்தர்கள் வழிபடுவாங்க. மேலும் இங்கே நிறைய சிறப்புகளும் இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் மைசூருக்கு வரும்போது இந்த கோவிலை தனி வீடியோவாக கவர் பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஃபேம்ஸ். நெக்ஸ்ட் நான் மைசூர் ஜூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.